வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். காங்கிரஸ் எப்போதும் மாணவர்களுக்கு துணை நிற்கும் என்று தன்னை சந்தித்த யுபிஎஸ்சி மாணவர்களிடம் அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஊரடங்கு உத்தரவு 4 மணி நேரத்திற்கு தளர்த்தப்பட்டுள்ளது. ஊக்கத்தொகையை அதிகரிக்க கோரி தமிழகம் முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்ட காலவரையற்ற வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஊக்கத்தொகை உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதியளித்ததை தொடர்ந்து பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்ட போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ரம்ஜான் திருநாளை ஒட்டி தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், பிறருக்கு உதவி புரியுங்கள், சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திடுங்கள் என்ற நபிகள் நாயகத்தின் போதனைகளை மனதில் கொண்டு வாழ்ந்திட உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்களோடு கலந்து பழகிய பாச உணர்வோடு ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அளித்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்ளாதது காங்கிரஸ் கட்சிக்கு கவலை அளிக்கிறது. எம்மதமும் சம்மதம் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் கொள்கை என்பதனை மோடி அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா மீதான தாக்குதலை மனிதாபிமான அடிப்படையில் எவ்வித நிபந்தனையும் இன்றி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ்.hindu.com இணையதளத்தை பார்க்கவும்.